இருந்தா மாணவர்களை கூப்பிடுங்கன்னு. எனக்கு எல்லாரையும் கூப்பிடணுங்கிற ஆசை இல்லை. அதுக்குள்ள ஒருத்தன் கொடை பிடிச்சின்னு போயிருந்தான். அவனைத்தான் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. அந்த சாத்திரர்கள் மாணவர்களை கூப்பிடுங்கன்னு 10 பேரை என்னை பார்த்து திரும்பினா, இல்லை அந்த கொடை பிடிச்சுன்னு இருக்கிற வர சொல்லுங்கண்ணா. அப்போ மாணவர்கள்ங்கிற சொல்லு கொடை பிடிச்சுன்னு இருக்கிறவர்களிடத்துல போய் சேர்ந்துட்டு சொல்லியோ. அதே போல தத்துவம், ஜோதிஷு, ஆத்மா, பிரம்மம் இதெல்லாம் பொதுச்சொல். தத்துவம்னா உண்மை பொருள்னு அர்த்தம். ஆத்மானா உள்ளது, அறிவுடையதுன்னு அர்த்தம். ஆப்னோதி ஆத்மா, அடைவது அறிவுடையதுன்னு அர்த்தம். அதே பிரம்மம்னு சொன்னா பெரியதுன்னு அர்த்தம். ஜோதிஷுன்னு சொன்னா ஒளின்னு அர்த்தம். ஒளினா யாரவனா தான் சொல்லலாம், உண்மை பொருள்னா யாரவனாத்தான் சொல்லலாம், ஆத்மானா யாரவனாத்தான் சொல்லலாம். ஆனா அதனாலதான் உபனிஷத்து கடைசியில சொல்லித்து நாராயண பரோஜ்யோதிஹி ஆத்மா நாராயண பரஹா நாராயண பரம்பிரம்ம தத்துவன் நாராயண பரஹா. இந்த பொதுச்சொல்லெல்லாம் யாரை சொல்லுகிறதோன்னு சந்தேகப்பட வேண்டாம், நாராயணனை சொல்லுகிறதுன்னு சாதித்தது வேதம். அதனாலதான் ஆண்டாளும் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் அவனே பரமமான ஆத்மா, பரமமான ஜோதிஷு, பரமமான தத்துவம், பரமமான சர்வம். அப்படி இருக்கிறச்சே அவர் கொடுக்காத படுவரா? என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சாதிக்கிறாள். இனி அறிந்தேன் ஈசர்க்குன் நான்முகர்க்குன் தெய்வம். இனி அறிந்தேன் திருமழிசை ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் எங்கெங்கேயோ சுத்தினேன், இனி அறிந்தேன். இனின்னு சொல்றது நேற்றுக்கு இருக்கிற காலத்தெல்லாம் பிரிச்சிரும், இனிமேல் வரப்போற காலத்தெல்லாம் பிரிச்சிரும். நேற்றுக்கு இருந்த காலம் வரை யார் பரதேவதேன்னு தெரியாமல், எத்தை பற்றி மோட்சமடைய வேணும்னு புரியாமல் திரிந்து கொண்டிருந்தேன். இன்றப்படி அல்ல, இனி அறிந்தேன் ஈசர்க்குன் நான்முகர்க்குன் தெய்வம் என்ன திருமழிசை ஆழ்வார் சாதித்தா போல் இங்கேயும் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்ப நாராயணன் சொன்னது நமக்கு உறுதி ஏற்படணும். சாமானியரை போய் நாம பத்துடலே, யார் மோட்சத்தை கொடுக்க போறானோ அவனைத்தான் பத்திருக்கோம். பற்றிட்டோம், அவரையும் பற்றிட்டு இன்னொன்னுத்தையும் பற்றிடாதீங்கோ. நாராயணனே நமக்கே பறை தருவான். சரி, நமக்கு தருவான்னு சொல்லியிருந்தா போறாதா? நமக்கேன்னு சொல்லணுமா? நாராயணனே அர்த்தம் புரிஞ்சுது. பின்ன நமக்கேன்னு எதுக்காக சொல்லுகிறாள்னா, நமக்கே தான் கொடுப்பர். இந்த நமக்குங்கிறதுக்கு நமக்கேங்கிறதுக்கு வேறுபாடு உண்டு. ஐஸ்வர்ய கைவல்யங்களை பிரார்த்திக்காமல் பகவானை பிரார்த்தித்திருக்கிற நமக்கே கொடுக்கிறான். நாம போய் பகவானே வேணும்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்ப்பர். எது வேணும்? ஏன்னா எதை கேட்டாலும் பெருமாள் கொடுத்துருவரே. குச்சேலன் கேட்கலே ஆனாலும் கிடைச்சது. பல பேர் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். பகவானிடத்துல சரணம்னு சொன்னால் திரௌபதி சரணாகதி பண்ணினாள் வஸ்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக, புடவை கிடைக்கிறதுக்காக. தர்மபுத்திரன் சரணாகதி பண்ணினான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. உத்தரை சரணாகதி பண்ணினாள் கர்ப்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், பரீட்சித்த காப்பாற்றணுங்கிறதுக்காக. விபீஷணன் சரணாகதி பண்ணினான் ராம கைங்கரியம் வேணுங்கிறதுக்காக. இப்படி பலரும் சரணாகதி பண்ணியிருக்கலாம். நம்மாழ்வார் 5ஆம் 10 திருவாயுமில்ல சரணாதி பண்ணினார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதன் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்கள்னு சரணாதி பண்ணிட்டார். எதற்குன்னா வேற ஒண்ணுமே அவர் கேட்கல. உன்னுடைய கல்யாண குணங்களை நினைச்சு உன் திருமேனியை சேவிக்கிறச்சே நிற்க மாட்டாமல் நான் உருகி போயிடுறேன். அதெல்லாம் இல்லாமல் திருடமா நின்று உன்னை சேவிக்கிறத பயனை கொடுன்னு சரணாதி பண்ணார். அதுக்காக கூட பண்ணியிருக்கார் ஆழ்வார். வேற எதற்கும் அல்ல. திவதேச யாத்திரைன்னு போகணும்னா கிளம்புறச்சேவே கால் வலிச்சா அப்புறம் எங்க போய் சேவிக்கிற சொல்லும். அதுக்கு ஒரு திருடமான தன்மை வேணும் இல்லையோ. அதற்காகத்தான் ஆழ்வார் இப்போ உன்னை சேவிச்சு திருடமா இருந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடு, அதுக்காக சரணாகதியை நொட்டித்தார் ஆழ்வார். இப்படி எந்த பலத்தையும் சரணாகதி கொடுக்கும். ஆனா நாம எந்த பலத்தை கேட்க வேணும்? மோட்சத்தை தவிர்ந்த மற்ற பலங்களை கேட்பது கூடாது. அப்ப நமக்கு நாம்ங்கிறது அதிகாரியை சொல்லுகிறது. நமக்கேன்னு சொல்றது இந்த அதிகாரி மற்றொன்றை வேண்டாமல் பகவானையே வேண்டுபவன். அவனுக்குத்தான் பெருமாள் கொடுப்பார். நாராயணன்